நாம் பாவ புண்ணியங்களை தவிர தவிர நாம் பார்த்து சேர்த்து விட்டது எதையுமே நம்முடன் கொண்டு செல்ல முடியாது. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். ராசி மண்டலத்தின் கடைசி நட்சத்திரம் 27வது நட்சத்திரம். இதுதான் கடைசி நட்சத்திரம். இதோடு நான் நட்சத்திர வீடியோ முடிந்து அடுத்தது வேறு வீடியோக்களை நான் அப்லோட் செய்வேன். இந்த ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். புத்தி, அறிவு, கூர்மை, அப்படி புதனுடைய நட்சத்திரம். இது குரு வீட்டில் இருக்கிறது. குரு வீட்டில் 4 பாதங்கள் அமைந்ததுதான் கடைசி பிறவி. இதுக்கு பிறகு பிறவி கிடையாது. ரேவதி நட்சத்திரம் உன்னுடைய வடிவம். அழகான ரேவதி நட்சத்திரம் பிறந்தால் குலதெய்வம் கோயிலுக்கு சென்றால் அங்கே ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வரும். பேச்சாற்றல் ஜாஸ்தி. யாரையும் எதுக்காகவும் யோசிக்க மாட்டார்கள். வெட்டு 1 துண்டு 2ஆக பேசுவார்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய அம்மாவுதான் உயிர், உலகம். ஸ்பெஷல் குணம். பழமொழிகளை கற்கும் அதிகமாக இருக்கும். எப்போதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்தனை இருக்கும். ஒரு தடவை இந்த பூமியில் பிறக்க போகிறோம், எல்லாரோடும் அனுசரித்து வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் முன்கோபத்தில் யாரையும் எப்படி பேச வேண்டும் என்று யோசிக்காமல் பேசிவிடுவார்கள். நல்லக்கணம் என்றால் இந்த சமுதாயத்தில் எல்லோரும் போல வசதியாக வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று என்பதுதான் நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் பேர் இருப்பார்கள், பிரிக்கவே முடியும். ஆனால் அவர்களுக்குள் சண்டை வந்தால் காது கொடுத்து கேட்க முடியாது. ஆனால் கோயிலுக்கு எங்கு சென்றாலும் இருவரும் ஒற்றுமையாக செல்வார்கள். பிரச்சனைகள் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு இருப்பது. அதுதான் ஹெல்த் இஷ்யூஸாக அவர்களுக்கு வரும் ஒரு மைனஸ். வீட்டு பிரச்சனை மனதில் போட்டு உடல்நிலையை கெடுத்துக்கொள்வார்கள். நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்தான். அன்பு பரிமாறிக்கொள்ளும் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். அவங்க உடன் பிறந்தவர்களை தன்னுடைய குழந்தைகள் தன் குழந்தைகளை போய் பார்ப்பார்கள். ஒரு நிமிடம் கூட நிற்காமல் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். கொண்டிருக்கும் சங்கு சக்கரம் 2இல் சக்கர வடிவம் கொண்டது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் நல்லது. இல்லாவிட்டாலும் வாங்கி வைத்துக்கொள்வது நல்லது. ரேவதி நட்சத்திரங்கள் அடிக்கடி இடம் விட்டு இடம் மாறுவார்கள். தொழில் சம்பந்தமாக இங்கு போய் தொழிலுக்காக மாறிக்கொண்டே இருப்பார்கள். ரேவதி நட்சத்திரம் என்றால் மீன்கள். மீனாட்சி மீன்குளத்து பகவதியம்மன் சென்று வந்தால் உங்கள் தொழில் நன்றாக இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வந்தால் நல்லது. ரேவதி என்றது அல்லது புதன்கிழமை என்று சென்று வழிபடலாம். இவர்கள் டிராவல் பண்ணுவது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். புதிய பயணத்தில் தொடங்குவது இந்த ரேவதி நட்சத்திரம் தொடங்கினால் லைஃப் ஸ்டைல் உருவாக்க வேண்டுமென்றால் அது ரேவதி நட்சத்திரம்தான் ஆரம்பித்தால் நல்லது. ரேவதி நட்சத்திரத்தன்று பெருமாள் வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ரேவதி நட்சத்திரம் விலங்கு பெண் யானை. மரம் இடுப்பை. கோயில் கைலாசநாதர் கோயில் கருக்குடி முரசு தாலுகா. ரேவதி நட்சத்திரம் வீட்டில் ஒரிஜினல் வளம்புரை செங்கை வைத்து வழிபட்டால் சகல யோகங்களும் கிடைக்கும். இதனால் பெற்றில் புதன் நீச்சம். அவர்கள் வம்சத்தில் யாராவது கன்னி பெண்கள் மரணித்திருப்பார்கள். யாராவது அப்படி இறந்திருந்தால் அவர்களுக்கு அது தெரியாமல் போயிருந்தால் தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை என்று திதி கொடுத்தால் நல்லது. நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மீனாட்சி வழிபாடு செய்ய மீன்குளத்து பகவதியம்மன் வழிபாடு ரேவதி நட்சத்திரத்துக்கு சயன பெருமாள் வழிபட்டால் நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புண்ணியாத்மாக்கள். புண்ணியம் இருந்தால்தான் புண்ணியம் நட்சத்திரம். இந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அடிக்கடி அபிஷேகம் செய்தால் நல்லது. அபிஷேகம் செய்து திருப்பூர் மாவட்டத்தில் பக்கத்தில் பெருமாநல்லூர், அங்கிருந்து குளத்தூர் போகிற வழியில் அபிஷேகபுரம் என்று அயனாசிதர், அங்கேயும் போய் வழிபட நல்லது. நம்மளுடைய கர்மா தீரும். அங்கே போய் அபிஷேகம் செய்து இறைவனை பிரார்த்தனை செய்தால் நாம் நினைத்ததெல்லாம் நடக்கும். இந்த 27வது நட்சத்திரத்தை பற்றி எனக்கு தெரிந்ததை சொல்லுங்கள். பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ப்ளீஸ் கிவ் மீ யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் யுவர் wishes to for me. Bye. Okay, thank you.